வாங்க, நான் தான் கரண். இந்த கம்பெனில அசிஸ்டன்ட். உங்களுக்கு என்ன வாண்ட்? வெளியில போர்டு பார்த்தேன். ஓஹோ, முதலாளிய பார்க்கலான்னு வந்தேன். என்ன விசேஷம்? உங்க கம்பெனில டைப்பிஸ்ட் அதுவா? எங்க கம்பெனிக்கு பொம்பளை டைப்பிஸ்ட் தேவையில்லை, ஆம்பளைக்கு தான் வேணும். அப்படி ஒண்ணும் போர்டுல போடலையே. அடடா, நான் அப்பவே சொன்னேன். கேட்டா நான் அந்த போர்டு எழுதுறவன். பரவாயில்ல, அதை மாத்தி எழுதி போடுறேன். இந்தப்பா ப்ளீஸ், உங்க முதலாளிய பார்க்கும்படி ஏற்பாடு பண்ணு. அவரை இப்ப பார்க்க முடியாதம்மா, அவர் ஒரு மாருதி. மாட்டேன் மாட்டேன், இந்த வீடு போல நான் மாட்டவே மாட்டேன். அம்மா அம்மா அம்மா, யாரு? லீலாவா? அடடே, வா லீலா, வா 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 வா, உட்கார் உட்கார் உட்கார். சார், இந்த அம்மா நான் சொல்ல சொல்ல உள்ள வந்துட்டாங்க சார். கெட் அவுட் ராஸ்கல். டேய், ஒன்னதாண்டா இவனை யாரு என்னன்னு தெரியாம வளரிக்கிட்டு போடா. போய் காஃபி சோடா கிரஷ் எல்லாம் வாங்கி பாப்பா. மூஞ்ச பாரு. நீ உட்கார் லீலா, உட்கார். என்ன லீலா, சௌக்கியம்லாம் எப்படி? வீட்டுல ஒண்ணும் தகராறு இல்லையே? இல்ல. இப்போ உங்க அம்மா அப்பா எல்லாம் உன் மேல சந்தோஷமாயிட்டாங்களா? ஆமா, நீ நீ எப்படி நம்ம கடையை கண்டுபிடிச்ச? இனிமே எப்போ உன்னை பார்க்க போறோமோன்னு இருந்தேன். சரதா, அது சரதா. என்ன லீலா, உன் கல்யாணம் எல்லாம் இப்போ எவ்வளவு தூரத்துல இருக்கு? அதான் கல்யாணம் தான் நான் இப்ப பண்ணிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டேனே. ஆமா 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 ஆமா, அதான் அன்னைக்கே பேப்பர்ல பார்த்தனே. ஆமா, கல்யாணம் பண்ணிக்காம? எனக்கு ஏதாவது வேலை பார்க்கலான்னு ஆசை. அடே, இது என்ன இது புதுசா இருக்கு? நீ வேலை பார்க்கறதாவது? பேஷ் பேஷ். பணக்கார வீட்டு பிள்ளைங்க வேலை பார்க்கணும்னு சொல்ற குரலை இப்பதான் என் ஆயுசுலயே முதல் முறையா கேட்கிறேன். சோம்பேறித்தனமா வாழுறது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆமா லீலா, நீ என்ன வேலை செய்ய போற? ஏதாவது கௌரவமான வேலை. உங்க கம்பெனியில கூட டைப்பிஸ்ட் வேலை காலி இருக்கு போல இருக்கு. ஆமா, அந்த வேலை நீ என்ன லீலா விளையாடுற? என்னோட கம்பெனி ரொம்ப சின்ன கம்பெனி, நீ பெரிய பணக்கார விட்டு பொண்ணு, இந்த வேலையெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வருமா? பரவாயில்ல, அதனால என்ன, பழகின இடமா இருக்கிறது நல்லதுதானே. சரிதான் சரிதான். அப்போ இன்னைக்கே வேலை ஆரம்பிக்கிறேன். ஆரம்பி. அப்பாயின்மெண்ட் போட்டுருங்க. அப்பாயின்மெண்ட் எதுக்கு? அதெல்லாம் நமக்குள்ள என்ன, நீ வேலை ஆரம்பி. அதெல்லாம் நானு இப்போ இது அப்போ எஸ் கமிங். சாப்பிடு. கரண்ட் என்னடா பாத்துக்கிட்டே நிக்கிற? இன்னையில இருந்து நம்ம கம்பெனிக்கு இவங்க தான் டைப்பிஸ்ட், தெரியுமா? நீங்க என்ன பாக்குறீங்க? சேரன் செங்குட்டு நாடகத்துல சாரோட போஸ். ஆமா. அப்ப சார் வெளியில மாட்டி இருக்கிற போர்டு கலெக்ட். ஓ, நீங்க நடிகரா? இல்ல இல்ல, என் கூட ஒரு அமைச்சர் குரூப் இருக்காங்க. அவங்க எப்போவாவது நாடகம் போடுவாங்க, என்னைய ஆக்ட் பண்ண சொல்லுவாங்க, பண்ணுவேன், அவ்வளவுதான். அன்னைக்கு ராத்திரி கூட உங்ககிட்ட சொன்னேனே, உனக்கு ஞாபகம் இருக்காது. எனக்கு நாடகமே தொழில் இல்ல, கலையில ஒரு ஆசை போல இருக்கு. ஆமா ஆமா, இப்ப உனக்கு வேலை செய்யணும்னு ஆசை இல்ல, அது மாதிரி எனக்கு ஒரு ஆசை. வாங்க வாங்க. பாபு இல்ல? வந்துடுவாரு. வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. இப்பவா உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம். என்ன பத்தியா? ஆமாங்க. என்ன? அன்னைக்கு நாடகத்துல உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதம். நானே உணர்ச்சி வசப்பட்டேன். கீதா போர்ஷனை ரொம்ப குறைச்சிட்டீங்களே. ஒரு சீனு கூட முழுசா இல்லையே. நான் என்னமா செய்யறது? அதுக்கெல்லாம் பொறுப்பு பாபுதான். கதையும் அத மாதிரி. பரவாயில்ல, அடுத்த புது நாடகத்துல. புது நாடகத்துல எனக்கு கூட ஒரு சான்ஸ் கிடைக்குமா? போடி பாத்தியம்மா இந்த பொடுச. எனக்கே சான்ஸ் கிடைக்கலையா, இவளுக்கு சான்ஸ் இல்ல சான்ஸ். பிரேமா வாய மூடு. சின்ன சிறுசுங்க தமாஷா பேசிட்டு இருக்கும்போது சீதா தம்பிய மாடிக்கு அழைச்சிட்டு போயேன். ஐயோ வேணாங்க, நான் இங்கே இருக்கேன். சரி வாடி போலாம். நீங்க புது நாடகம்னா எதுவா இருக்கும்? பாபு உங்ககிட்ட சொல்லல? 2-3 கதை இருக்கு. லைலா மஜ்னு, அனார்கலி, அகல்யா தேவி. கம்ப்ளீட் லவ் ஸ்டோரியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம 2 பேரும் காதலனும் காதலியா ஒரு ஃபுல் நாடகத்துல நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்கு என்னம்மா, ஆக்ட் பண்ணா போச்சு. நாடகத்திலயாவது என் ஆசை நிறைவேறட்டும். நீ என்ன சொல்ற? புரியலையா? வசனங்களை அழகாகவும் மிடுக்காகவும் பேசத்தான் தெரியும் போல் இருக்கு.
அதன் உட்பொருளை புரிந்து கொள்ள முடியாதாக்கும். ஓஹோ, உட்பொருளை புரிஞ்சுக்கிட்டா சமயத்துல கைப்பொருளுக்கே ஆபத்து வந்துடுமா? புனிதமான காதல் பொருளை எதிர்பார்த்து ஏற்படுவதில்லையே. இந்தம்மா, நான் இங்க வந்தது பாபுவை பார்த்து புது நாடகத்தை பத்தி பேசுறதுக்காக. அதைத்தான் நானும் சொல்றேன். காதல் நாடகம் நடத்துவோம். நான் சொல்ற நாடகம் 1000 பேருக்கு முன்னால அழகான மேடை போட்டு. அக்னி சாட்சியா? நீ என்னம்மா நீ டேஞ்சர் பண்ற? சரி சரி, நான் போறேன். பாபு வந்த உடனே இருங்க போகலாம். என்ன மிஸ்டர் ராஜா, எங்க எப்படி திக்கு விஜயம்? பாபு உன்னதான் பார்க்க வந்த நம்ம புது நாடக சம்பந்தமா அகல்யா நாடகத்துக்கு வசனம் எல்லாம் ரெடியா இருக்கு. இப்போ ஒண்ணும் புது நாடகம் நடத்துறதாக உத்தேசம் இல்லை. ஏன்பா? சில பசங்க கலையை ஆதரிக்கிறேன், நாடகத்தை வளர்க்கிறேன்னு சொல்லிக்கிட்டு காவல் கலையை வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம அமைச்சூர் கம்பெனில அத மாதிரி ஆள் யாரும் இல்லையே. ஏன் இல்ல? ராஜா வேஷம் போடுறவன்லாம் தன்னை ராஜா நினைச்சுட்டு அலையறானுங்க. நீ என்ன சொல்ற? விளக்க வேற தேவையா? இந்த பார் ராஜா, இனிமே நீ நாடகம் கிடகன்னு சொல்லிக்கிட்டு இங்க வரக்கூடாது. என் நாடக கம்பெனில உனக்கு வேலை கிடையாது. அட இந்த பாருப்பா, நான் ஒன்னும் உன்கிட்ட வேலை தேடி வரல. எங்க எலக்ட்ரிக் ஸ்டோர்ல நான் கொடுப்பேன் 7 பேருக்கு வேலை, தெரியுமா? என்னமோ நாடக கலை மேல உள்ள பிரியத்தினால வந்த அவ்வளவுதான். எனக்கும் நாடகம் நடத்த தெரியும்பா. அதை நிறுத்த எனக்கும் தெரியும். அட நல்லா இருந்தியே, ஏன் இப்படி உனக்கு திடீர்னு மூளை கோளாறு? திடீர்னு ஒண்ணு இல்ல. ஓஹோ, எப்பவுமே அப்படித்தானோ? ராஜா, உன்னை நான் முதல் தடவையா மன்னிக்கிறேன். ப்ளீஸ் கெட் அவுட். பாருங்க, நீங்க இல்லைன்னா அந்த நாடக கம்பெனிக்கு பேர் இல்லைன்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. ஆனா நாடக கம்பெனிக்கு சொந்தக்காரரு பாபு. பேர் உங்களுக்கு கோபம் இருக்குமா இருக்காத சார்? அதுக்காக எதுக்குடா அனாவசியமா கோச்சுக்கணும்? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? பாருங்க, இந்த எலக்ட்ரிக் கம்பெனி சொந்தக்காரரு நீங்க. ஆனா கரண்ட் இல்லைன்னா எலக்ட்ரிக் கம்பெனி ஏதுன்னு ஊர்ல பேசிக்கிறதாக வச்சுக்குவோம். உங்களுக்கு கோபம் வருமா வராதா? கரண்ட் இல்லைன்னா நான் என்ன சொல்லல சார், கரண்ட் 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 இல்லைன்னா எலக்ட்ரிக் கம்பெனி ஏதுன்னு சொன்னேன். என்ன சார் இது? இதுக்கே உங்களுக்கு கோபம் வருது. அதுல வேற அந்த அம்மா வேற உங்ககிட்ட வேற ஸ்நேகதன்னு வேற பேசிக்கிறாங்க. கோபம் இருக்குமா இருக்காதா? கரண்ட் எப்படியாவது கண்டிப்பா நாம நாடகம் நடத்தியே தீரணும். நடத்துவோம். ஆனா ஹீரோயின் யாரா போடுறது? நான் போட்டுக்கிறேன் சார். என்னது? நீ போட்டுக்கிறியா? நான் ரெடி. கழுத, உன் முகத்தை கண்ணாடியில பாத்தியா? ஹீரோயின்னாக்க கதாநாயகிடா. ஓஹோ அப்படியா? அப்ப அது முடியாது. நான் ஹீரோவாக்குன்னு பார்த்தேன். ஹீரோவா? உங்களை ஹீரோ போட்டு நாடகம் நடத்துறதுக்கு நான் என்ன அரசியல் நாடகமா நடத்த போறேன்? பல்பு இருக்குதா? போய் வியாபாரத்தை கவனி. என்ன சார் வேணும் உங்களுக்கு? 60 பல்பு வேணும். என்ன கலர்ல வேணும்? என்னென்ன கலர் இருக்கு? எங்ககிட்ட எல்லா கலர் இருக்கு சார். லீலா, நான் நாடக பாத்தி ஆரம்பிக்கிறத பத்தி உன்னோட அபிப்பிராயம் என்ன? ஓ, தாராளமா ஆரம்பிக்கலாமே. ஆரம்பிச்சா எனக்கு தான் வேலை அதிகமாகும். பின்ன இல்ல? ஆனா வருமானம் நிறைய வரும். நாடக வரவு, கம்பெனி வரவு எல்லாம் நிறைய வருமே. ஆமா. இன்கம் டாக்ஸ் கணக்கு எப்படி காட்ட போறீங்க? எப்படி காட்ட போறீங்களா? இது வரைக்கும் எப்படி காமிச்சேன்? அதெல்லாம் நம்ம கிட்ட டூப்பு கணக்கெல்லாம் கிடையாது. அதுக்கு இல்லைங்க, எனக்கும் ஏதாவது சம்பளம் போட்டீங்கன்னா டாக்ஸ் கொஞ்சம் கம்மியாகும் பாருங்க, அதனால சொன்னேன். ஓஹோ, நீ அந்த வழியில போறியா? நான் இதுவரைக்கும் அந்த வழியை கையாண்டதில்லை, எனக்கு இப்பதான் புரியுது. அதுக்கு என்ன போட்டுக்கோ. எவ்வளவு? 300. 300? ஏன் ரொம்ப கம்மியா இருக்கா? 500 போட்டுக்கோ. 500 போட்டுக்கோ. என்னது என்னது? என்ன சார் இது? கரண்ட் கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து நான் இந்த கம்பெனில வேலை செய்யறேன். என் சம்பளம் 50க்கு மேல ஏறல. நேத்து வந்து இந்த அம்மாவுக்கு 500 ரூபாய் சம்பளமோ? யாரா அவன் சுத்த கரண்டா இருக்கிறான்? இப்ப லீலாவுக்கு போட்டிருக்க சம்பளம் என்ன உண்மையிலேயே கொடுக்க போறோம்? சும்மா இன்கம் டாக்ஸ்க்காகடா, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக. யாரா இவன்? அது பெரிய பணக்கார விட்டு பொண்ணு. நம்ம சாதாரண கம்பெனி கேவலம் அந்த 500 ரூபாய் பிச்சை காசை வாங்கி அவங்களுக்கு நிறைய போகுது. அவங்க என்னமோ பொழுதுபோக்குக்காக வேலை செய்யறாங்க. சம்பளம் போட்டா அவங்க கௌரவத்துக்கு கம்மிடா. இல்ல லீலா? அப்படியா? அது சரி சார். என்னத்த இருந்தாலும் இந்த புய் கணக்கு எழுதுற சமாச்சாரம் எனக்கு பிடிக்கல சார். ஆமா, எனக்கு கூட பிடிக்கவே இல்லை. நீ சொல்லும் போதே எனக்கும் பிடிக்கல. என்னமோ நீ சொன்னியேன்னு நான் சரின்னு சொன்னேன். அப்ப சரி, கொடுக்காத பணத்தை எதுக்காக கணக்குல எழுதுவானே? இல்லை, லீலாவுக்கு சம்பளம் இல்லை. நீ போ, நீ வேலையை பாரு லீலா.
ஏய், கைய எப்படி கொண்டா? என் கை என்ன எதுவா பஞ்சு மாதிரி இருக்கும் நினைச்சிய? வேலை செய்த கை கொஞ்சம் பரபரன்னு இருக்கும். பரவாயில்ல கொண்டா. என்கிட்ட மரியாதையா நடந்துக்கும். இல்ல என்ன அதட்டுற நீ? நீ ரொம்ப மரியாதைக்காரியா? அன்னைக்கு இந்த சமயக்கார பையனோட விளையாண்டுட்டு இருந்தீங்க நீ. ஏன் இப்படி அபாண்டமா புடுங்குற? அடாத கண்ணம்மா, பெரிய பெருமா சொல்லிட்டேன், கோச்சுக்காத. இந்த பாரு, என் மனசுல ஒண்ணு இல்லை. உன் மனசுல மட்டுமா? உன் தலையிலயே ஒண்ணு இல்லைன்னு நல்லா தெரியுது. சாவா சாவா சாவா. ஏண்டா, நான் சமயக்கார பயல. அவளை இங்க வேலைக்கு வச்சிருக்கிறா, நீ லவ்வர் இருக்கா? லவ்வ என்ன லீலா, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? மணி 6 ஆகுதே, இன்னும் நீ வீட்டுக்கு போல? இதோ சரி வா, உன்னை வீட்டுல கொண்டுட்டு போய் விட்டுட்டு நான் போறேன். பரவாயில்ல பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நான் போய்க்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல, நான் போற வழி தான், உன்னை விட்டுட்டே போறேன். டேய், ஷாப்பை க்ளோஸ் பண்ண டைம் ஆச்சு. யாரது? யாரது? யாரோ ஓடி வந்த மாதிரி. விஷயம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா இரு. இப்ப ஐயா அந்த பொண்ணு கூடவே சுத்தி எடுத்துறாரு. நீயே பாத்துட்டியா? என் கண்ணால பார்த்தோம்னா அது இன்னைக்கு நேத்தா நடக்குது, அது எவ்வளவு நாளா நடக்குது. சும்மா சொல்றாரு, ஒண்ணு இல்லைங்க. ஏய், நீ சும்மாறா, நீ ஐயா ஆள் இல்ல, அவன் நேரா பார்த்தவன் சொல்றான். அப்படியா செய்தி? சரி சரி, உங்க வேலையை போய் பாருங்க. ஏண்டா நீ நிக்கிற? ரொம்ப நாளா இல்லைங்க, இன்னைக்குதான். இன்னைக்குதானா? வரட்டும், பேசிக்கிறேன். போடா, இப்படி உட்காருங்க. விளையாட்டெல்லாம் முடிஞ்சாச்சா? அடா கொஞ்சம் சும்மா இரு. ஓஹோ, அதுக்குள்ள போயிடுச்சேன்னு கவலையாக்கம். பின்ன இருக்காதா, விளையாடிக்கிட்டு இருக்கும் போதே. ஆமா 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 ஆமா, பாதியில போயிட்டா கவலையா தானே இருக்கும். நீ பாத்தியா? இந்த கன்றாவிய நான் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். கன்றாவியா? ஓடி போயிருச்சே, அது ரொம்ப அழகு. அப்ப இருக்கிறது மட்டமா? மட்டம்னு சொல்லலையே, அது மாதிரி இல்ல. ஆஹா, ஓடி போயிருச்சே. ஐயா, நான் வேணா போய் வர சொல்லட்டுமா? வர சொல்லட்டுமா? ஓய், வர வர உம்ம புத்தி ரொம்ப மட்டமா போகுது. என்ன இன்னைக்கு சேஞ்ச் ஆயிட்ட நீ? அங்க சேஞ்ச் ஆயிடுச்சுல, அப்புறம் இங்கேயும் சேஞ்ச் ஆக வேண்டியதானே? என்ன உன் பாட்டுல கடகடான்னு பேசிக்கிட்டே போறேன்? கடகடான்னு ஒண்ணு பேசல, உண்மையை தான் சொல்றேன். எந்த உண்மையை? அடங்கப்பா, பெரிய ஆளுப்பா நீ. நீ நான் சொல்லிட்டேன். நீ நீ நீயா? எங்க இன்னொரு சொல்லு. நீ 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 புருஷன்
நீங்கிற எங்க இன்னொரு வாட்டி சொல்லு நீ ஐயோ அது சமாதானம் ஓங்குங்க சமாதானம் ஓங்குங்க சமாதானம் ஓங்குகவா ஆமா சமாதானம் சாந்தமா சரிதான் இப்படி வா உட்கார் வந்து அந்த பொறா கொண்டாந்து உட்கார வச்சுக்கோ என்ன இது மாதிரி அதானே புரியல உலக சமாதானத்துக்கு நான் பொறாவை வாங்கிட்டு வந்தா அது ஊட்டு சண்டையை வளர்த்துருச்சே சரி இதை கொண்டாங்க மாட்டு அப்போ இப்படி திருப்பி மாட்டிருக்கான் சண்டை ஓங்குக சண்டை ஓங்குக நீ எழுதுனியா அடிடா அடி 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 அப்பா நான் வேலைக்கு போயிட்டு வரேன்ப்பா சரிம்மா ஏம்மா ராணி முதலாளி தங்கமானவர் சொல்லிட்டு இருந்திய இன்னைக்கு தேதி என்ன ஆச்சு வர பால்காரன் தயிர்காரருக்கெல்லாம் பதில் சொல்றது யாரு சம்பளம் இன்னைக்கு கொடுத்துருவாருப்பா என்ன கொடுப்பாரோ போமா சம்பளம் என்னதுன்னு தெரியாம வேலை செய்யற வேலைக்கு இன்னைக்குதான் காதால கழிக்கிறேன் இல்லப்பா இன்னைக்கு கட்டாயம் வாங்கிட்டு வரேன் பத்துமாப்பா வேலையா போயிட்டு வாமா யாரது லீலாவா என்ன லீலா இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வர்ற ஒண்ணுமில்ல இன்னைக்கு டேட் ஒண்ணு இல்ல அதனாலதான் கொஞ்சம் லேட் ஓ ஆமா ஆமா பால்காரன் தயிர்காரன் இந்த சர்வன்ஸ் இவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கணும்னு இல்ல அதனால இருக்கும் கரண்ட் வாழ்ந்து அப்படி அலட்சியமா வைக்காது இதோ நான் ஒருத்தி 200 ரூபாயை எங்கே அலட்சியமா காணாம எடுத்துட்டு வீட்டுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறேன் அது மாதிரி நீயும் இதை போட்டு உடைச்சிட்டு முதலாளிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு முழிக்காத ஆமாடா வாழ்வு ரொம்ப காஸ்ட்லி போட்டுக்கிட்டு உடைச்சு தொலைக்காத அப்புறம் நம்ம நாடகத்துக்கு ஹீரோயின் கிடைக்காம அலையிறமே அது மாதிரி வாழ்வுக்கு அலைய வேண்டி வந்துடும் உங்க நாடகத்துக்கு இன்னும் ஹீரோயின் கிடைக்கலையா இல்லையே சார் நான் ஒண்ணு சொல்றேன் கோச்சுக்காதீங்க நீ ஏன்டா கோச்சுக்கிற என்ன சமாச்சாரம் இல்ல சார் நம்ம லீலாமாவே கதாநாயகியா ஆக்ட் பண்ணா என்ன நல்லா இருக்காது ஏன் சார் ஆக்ட் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா நான் அத சொல்லலடா லீலா ஆக்டே பண்ண வேணாமே சும்மா அப்படி ஸ்டேஜ்ல வந்து நின்னா போதுமே அப்புறம் என்ன சார் ஆக்ட் பண்ற மாதிரியே இருக்கும் அது பெரிய இடத்து பொண்ணு நம்ம சும்மா அப்படி டிராமாவுமாவில ஆக்ட் பண்ண கூப்பிட்டா அவங்க வீட்டுல ஏதாவது இல்லையே நான் எங்க ஸ்கூல்ல எல்லாம் கூட நடிச்சிருக்கேனே ஸ்கூல்ல யார் வேணாலும் நடிக்கலாம் அது ஒரு பெரிய காரியம் இல்ல குழந்தைங்க கூட தான் நடிக்குது ஆனா உண்மையான டிராமாவுல நடிக்கணும் அப்பதான் அதோட கஷ்டம் உனக்கு விளங்கும் ஆனா கரண்ட் லீலா நம்ம நாடகத்துல நடிக்கிறேன்னு சொன்னா அவங்க வீட்டுல அது இஷ்டத்துக்கு விரோதமா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்ன லீலா இல்ல அப்ப நாம நாடகத்துக்காக தேடி தேடி அலைந்த கதாநாயகி கிடைச்சாச்சு 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 என்ன லீலா உனக்கு சம்மதம் தானே முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார் ஆமா முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார் அதெல்லாம் சும்மா நானும் காலம்புற 7 மணில இருந்து தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன் காணாம போன பணம் கிடைக்கவே இல்லை பணம் காணாம போச்சா எவ்வளவு 200 ரூபாய் சும்மா 200 ரூபாய் தானே டோன்ட் வரி நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன் வேண்டாம் 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 ஒன்னா ரெண்டா 200 ரூபாய் இல்ல எனக்கு வேண்டாம் பரவாயில்ல வச்சுக்கோ அட லீலா சும்மா வச்சுக்கோ காணாம போன விஷயம் வீட்டுக்கு தெரிய வேணாம் வச்சுக்கோ இது என்னது கதாநாயகி பாடம் இத படிச்சுக்கோ அது பணம் இது பாடம் அத வச்சுக்கோ இத படிச்சுக்கோ இது அகல்யா பாடம் நாளைக்கு ஒத்திகை இருக்கு நல்லா படிச்சுக்கோ உலகம் விடிந்ததென்று உலகம் விடிந்ததென்று என் ஆருயிர் மணவாளரை எழுப்பிவிட்டு கோழிபோல் கொக்கரித்து என் கற்பையும் கொத்தி விட்டாய் கொடியவனே படுபாய் ஊழிபோல் வந்திங்கு ஆடிவிட்டாய் உடைந்த தாழி போல் ஆகிவிட்டே இனி ஒரு கணம் இந்த உயிர் நில்லுமோ கற்புக்கு இலக்கணம் சொல்லுமோ 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 எந்த உயிர் நில்லுமோ கவலைப்படாதே அகல்யா என்னை தெரியவில்லையா உனக்கு நான் தான் சூடப்படாமல் கிடந்த இந்த சுந்தர ரோஜாவை தேடி ஓடி வந்த தேவராஜன் இந்திரன் என் பெயர் இந்திரன் ஆமாம் அமரத் தலைவன்
ஐராவதம் உடையோன். அக்கிரமக்காரன். அடப்பாவி, அழியாத என் கற்பை அழித்து விட்டாயே. அபலைகளின் கற்பை சூறையாடுவதுதான் அமரர்கோனுக்கு கழகம். நீதான் தேவாதி தேவனோ தீராதி தீரனோ. ஐயோ, நான் ஏமாந்து கணவனை போல் வேஷம் போட்டு என்னை ஏமாற்றி விட்டான் இந்த காதகன். அட கடவுளே, கற்பரசியை ஏமாற்ற வந்த இந்த கபட நாடகதாரியின் வேஷம் உன் கண்களுக்கும் தெரியவில்லையா? கற்பரசியான உன் கண்ணுக்கே தெரியாத போதும் வேறு எவர் கண்ணுக்குத்தான் தெரியும். போனதெல்லாம் போகட்டும். உங்குடியே இப்படி வா. மறுபடியுமா? அட மகா பாதகா, அடுக்குமா இந்த அக்கிரமம்? சார், என்ன சார் இது? இந்த அம்மா ஒத்தியிலே சுயம் பேசுறாங்க. இதெல்லாம் பாடத்திலேயே இல்லையே சார். நீங்க வாங்க சார். உண்மையை சொல்லட்டுமா? எனக்கு இந்த நாடகமே பிடிக்கல. அகல்யா வேஷம் என்னால போட முடியாது. அப்போ ஒண்ணு செய்யு. முனிவர் வேஷம் நீ போட்டுக்க, அகல்யா வேஷம் நான் போட்டுக்கிறேன். ஜனங்க தியேட்டர்ல என்ன போடுவாங்க தெரியுமில்ல? அது நீ சொல்லித்தான் தெரியணுமா? சரி லீலா, இந்த அகல்யா நாடகத்தை இதோட நிறுத்திடுவோம். வேற புது நாடகம் நடத்துவோம். என்ன நாடகம்? ஆசிய நாடகம் நடத்துவோம். படுக்க புரட்சி நாடகம் நடத்தலாம். அப்ப அகல்யா அவதான் கல்லாயிட்டாள. கல்லாயிட்டாளா? அப்ப நான் மிதிக்க வேண்டியது பாக்கி இருக்கு. போட, இங்க நாடகமே ஸ்டாப். ஒரு ராமர் வந்துட்டாரு சாப விமோச்சனம் பண்றதுக்கு. போட கழுது. லீலா வா, உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரேன். எல்லாம் எடுத்து வைங்கடா. ஆமா லீலா, நானும் இத்தனை நாளா பாக்குறேன். ஒரு நாளாவது உங்க வீட்டுக்குள்ள என்ன கூப்பிடுறியா? ஏன் வாங்கல? உங்களை எல்லாம் சும்மா கூப்பிடலாமா? ஏதாவது விருந்து ஏற்பாடு பண்ணி அப்புறம் என்ன கூப்பிடணும்? எஸ் எஸ், கரெக்ட் கரெக்ட். அப்ப நான் வரட்டுமா? தேங்க்ஸ். மென்ஷன்